சத்தம் கேக்குது. ரெடியா? நான் வந்து போய் சொன்னேன் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி கொட்டிட்டு அது ஒரு படம் இருக்கு. அது முடிச்சா கொண்டு வரீங்க. யார் ஃபர்ஸ்ட் கொண்டு வரீங்களோ அவங்க அதுல என்ன இருக்கு படம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் அந்த குரூப். 8ல இருந்து ஒருத்தவங்க இதுல வந்து ஜாயின் பண்ணலாம். நோ நோ 8 வேணாம். ஏன்னா ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணாங்க. 7 யாராவது வாங்க.
தீபிகாவா மத பையா 1 2 3 சாப்பிடலாம். அங்க இருந்து கவலை பண்ணக்கூடாது. ஒரு குரூப் ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது குரூப் காவல். ஒரு குரூப் என்ன கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறேன். ரெண்டாவது குரூப் முதல்ல அந்த பார்டர்லாம் ஃபினிஷ் பண்ணுங்க. அதான் ப்ளூ பார்டர்ல ஒயிட் கலர் ஃபினிஷ் ஆகலாம். அதனால தெரியும். லைன் முடிய போகுது. யார் வசதி முடியீங்களோ அந்த 3 பேர் மட்டும் தெரியும். அவசரப்படாம லைட்டா டூருக்கு நம்மளோட ஜாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். பின்னாடி சபை முன்னாடி வந்தாங்க. உஷா அவங்களோட தான் செய்யும். ரெண்டு பேரும் வாங்கிட்டாங்க. முடிச்சுட்டா கட்டி முடிச்சுட்டா சொல்லுங்க. நான் ஒரு முடிச்சாங்க. அது என்ன நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? அது என்ன அந்த வடல இருக்கு என்ன சொல்லுவாங்க? சொல்லு சீக்கிரம். ஏசப்பா அப்படின்னா அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸா அப்படியே பேசுங்க. சொல்லு. முடிச்சு என்ன பிரயோஜனம்? 9ஆம் வகுப்பு மாணவிகள் சிரிக்க சிந்திக்க என்ற நாடகத்தின் வழியாக நாம் அம்மம்மா வலிக்கே, என்னால தாங்க முடியலையே. என்ன பெத்த ஆத்தா, என்ன தூக்கி வளர்த்தேங்க தாத்தா, நீங்களும் என்ன காப்பாத்த வர மாட்டீங்களா? இது ரொம்ப வெயிட்டா இருக்கு, இதனால தாங்க முடியலையே. ஐயோ, இவளா என்ன பார்த்து சிரிக்கானே, இப்படிலாம் நடக்கணும் நான் கனவா கண்டேன். ஐயோ, இது எவ்வளவு பெரிய மூட்டை, இதை வச்சுட்டு நான் எப்படி நடக்க? என்னடா இங்க கத்துற?
வயலும் நான் ஒருத்தர் இருக்கச்சுல ஏன் முன்னாடி இப்படி சவுண்ட் விட்டுட்டு இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா பயில்வான் ஐயா, நீங்க தான் இந்த ஊர்லயே பலவான் ஐயா. இன்னைக்கு உங்களை பார்த்ததுல திருநாள் ஐயா. ஐயா பயில்வான் ஐயா, இங்க நீங்களே பாக்கீங்களா ஐயா, என் முதுகுல எவ்வளவு பெரிய மூட்டை இருக்குன்னு. இந்த மூட்டைய என்னால தூக்கவே முடியல ஐயா. உங்களால மாத்திரம் ஐயா இந்த மூட்டையை இறக்கி வைக்க முடியும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. இவ்வளவுதானா அவன் பிரச்சனை? இந்த மூட்டையெல்லாம் என் சுண்டு வரல சுத்தி தூக்கி போட்டுருவேன். இதுக்கு போய் கத்திட்டு கிடக்க. இதோ வாரேன். இது என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? சரி பிடிச்சு இழுப்போம். அப்பா ரொம்ப வெயிட்டா இருக்கப்பா. டேய் இதை விடடா, இது விட்டாதான் அது வரும். விடு. நீனும் விட மாடிக்க, இதுவும் வர மாடிக்கு. சரி பிடிச்சு இழுத்து பாப்போம். இந்தா வந்துட்டு வரப்போகுது. வரமாடிக்க. இவன்ட்ட என்ன சொல்லிட்டு எஸ்கேப் ஆகணும்னு தெரியலையே. தம்பி பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாம வந்துட்டேன். எப்பவும் டெய்லி அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா 50 பச்சை முட்டையும் அது போக 5 கிலோ கோழி அப்படி மொத்தமா ஒழுங்கிருவோம் பாத்துக்கோ. அதுக்கப்புறம் 100 புஷ்அப்ஸ் எடுப்பேன். இன்னைக்கு எடுக்காம வந்துட்டேனா அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் அசதியா இருக்கு. போய் அதை மட்டும் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உனக்கு பாரு, இதை இறக்கி வச்சுட்டு தான் போறேன் இன்னைக்கு. சரியா? நான் போய் ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஐயோ, இந்த பயில்வானாவது இந்த மூட்டை இறக்கி வைப்பாரு நினைச்சோம். அவரும் பாதியில விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப எனக்கு என்ன பண்ணனே தெரியலையே. அட, நம்ம பாரத்தை குறைக்க அங்க தூரத்துல யாரோ வராங்களே. அங்க வர்றது நம்ம டாக்டர் மாதிரிலாம் இருக்கு. டாக்டர் வந்தாருன்னா ஆபரேஷன் தியேட்டர் போயாவது இதை சால்வ் பண்ணிடலாமே. தம்பி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி வழியில நின்று வழியில கத்திட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் ப்ரெஷர் இருக்கா, இல்லை வேற எதுவும் நோய் எதுவும் இருக்கா? எதா இருந்தாலும் சொல்லுங்க, எங்ககிட்ட எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. டாக்டர் ஐயா, எனக்கு ப்ரெஷரும் இல்ல, குக்கரும் இல்ல, நோயும் இல்ல, பேயும் இல்லையா. இங்க பாருங்க ஐயா, என் முதுக பாருங்க ஐயா, எவ்வளவு பெரிய மூட்டையா. இது என்னால சுமக்க முடியலையா. இத மட்டும் எப்படியாவது இறக்கி வைக்க உதவி செய்யுங்க ஐயா. அடா, இதுதான் உங்க பிரச்சனையா? பிரச்சனை மூட்டையா இருந்தான்னா கட்டியா இருந்தான்னா நம்ம கிட்ட ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணா போதும். ஆனா என்ன ஒண்ணு, ஆப்ரேஷனுக்கு வெறும் ஒரு 10 லட்சம் மட்டும் செலவாகும். அதை மட்டும் நீங்க பார்த்து யோசிக்கணும். என்ன 10 லட்சமா? அட போங்கய்யா, 10 பைசாக்கு கூட வழி இல்லாம இருக்கு. இதுல ஏன்ட்ட போய் 10 லட்சம் கேக்கீங்களா? இதுக்கு நான் இந்த மூட்டையே தூக்கிட்டு போயிருவேனே. என்ன ஆளை விட்டுருங்க சாமி. என்னப்பா ஆச்சுங்க? உனக்கு என்னப்பா பிரச்சனைங்க? ஐயா ஐயா, இங்க பாருங்க ஐயா, என் முதுகு மேல எவ்வளவு பெரிய மூட்டை. இந்த மூட்டை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு பயிலோன் வந்தாருயா. அவராலையும் இறக்கி வைக்க முடியல. கேட்டா 10 முட்டை சாப்பிடலாம் அப்படிங்காரு. அடுத்து ஒரு டாக்டர் வந்தாருயா. அவராது இறக்கி வைப்பாருன்னு பார்த்தேன். அவரு லட்சம் ஆகும்னு சொல்லிட்டாருயா. என் நிலைமை இப்படி ஆச்சுயா. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சையா. தம்பி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க தம்பி. நான் தான் இந்த ஊர்ல கறிக்கடை வச்சிருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்படியே உங்க பின்னாடி இருக்கிற இந்த மூட்டைய அழகா கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் மேல உள்ள தோலை எல்லாத்தையும் உரிச்சு சுத்தி இருக்கிற அவளத்தையும் நீட்டா கொத்தி 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 எடுத்து அதுக்கப்புறம் அவளத்தையும் நீட்டா சிங்கிள் பீஸா உங்களுக்கு போட்டு அழகா கொடுத்துறான் தம்பி. நீங்க எதுக்கு கவலை மட்டும் பற்றாதீங்க தம்பி. ஐயோ, என்ன வெட்டி எடுக்க போறீங்களா? ஐயா, வெட்டி எடுக்கிறதுக்கு நான் கோழியா ஆடாயா? ஆளை விட்டுருங்க சாமி. ஐயோ, யாராலையும் இதை இறக்கி வைக்க முடியலையே. இப்ப நான் யார்கிட்ட போய் உதவி கேட்பேன்? உதவி பண்ண வந்தவங்களும் எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. யாராலையும் இந்த மூட்டை இறக்கி வைக்க முடியலையே. அவ என்னதான் பண்ணுவேனே தெரியல. என் வாழ்க்கை இப்படியே போயிருமோ? கடைசி வர இந்த மூட்டையை தூக்கிட்டு தான் அலையணும் போலயே. இந்த மூட்டை இன்னும் கொன்றும் போலயே இருக்குதே. எந்த மனசனாலே எனக்கு உதவி செய்ய முடியலையே. யாராவது எனக்கு உதவி செய்ய இருக்கீங்களா? என்னை காப்பாத்துங்களா யாராவது. என்னால முடியல.
இங்க பாருங்க ஐயா, என் முதுகுல எவ்வளவு பெரிய மூட்டை. இந்த மூட்டைய என்னால தூக்க முடியலையா, யாராலையும் இந்த மூட்டையை இறக்கி வைக்கவும் முடியலையா. கடைசி வரை இந்த மூட்டையோட தான் நான் வாழணும் போலையா. ஏசப்பா, உங்களால எனக்கு இந்த பாரத்துல இருந்து விடுதலை தர முடியும்னா எனக்கு நீங்க விடுதலை தாங்கப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னப்பா இது இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஏசப்பா ஒரே நொடியில இந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இதை இறக்கி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, யாராலும் இறக்கி வைக்க முடியல. ஆனா ஏசப்பா எனக்கு இந்த பாரத்துல இருந்து ஒரு விடுதலை கொடுத்துட்டாங்க. இந்த பாரத்துல இருந்து விடுதலை கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி அப்பா. புனிதர் பெயர் கார்லோ அகுதிஸ். கிபி 1991 மே 3ஆம் நாள் இங்கிலாந்து நாட்டில் உள்ள லண்டனில் பிறந்தார். 3 மாதத்தில் இங்கிலாந்தில் இருந்து லண்டனில் குடியேற்றினார். அங்கே குழந்தை பருவம் மற்றும் பள்ளி பருவம் இரண்டுமே நடந்தது. சேசு சபை மேல்நிலை பள்ளியில் பயிற்றினார். மரியன்னையின் பக்திகளான கார்லோ தினமும் ஜெபமாலை ஜெபித்தார். 7 வயதில் திவ்ய நற்கருணை பெற்றிருந்தார். அன்று முதல் தவறாமல் திருப்பலியில் பங்கேற்றினார். வாரந்தோறும் ஒப்புரவு அருட்சாதனை பெற்றிருந்தார். அன்று முதல் ஞாயிறு திருப்பலியில் தவறாமல் பங்கேற்றினார். உடன்பயணி மாணவர்கள் சக மாணவர்கள் கேலி செய்த போது முற்று துணையாய் இருந்தார். வீடியோ கேம்ஸ் ஆடுவார், விளையாடுவார், பள்ளிக்கு செல்வார், வீடியோ கேம்ஸ் ஆடுவார். வீடியோ கேம்ஸ் அடிக்டராக இருக்கிறது. கார்லோவின் தாய் கிறிஸ்துவ அல்லாத குடும்பத்தை சேர்ந்தவர். மிகுந்த பக்தி இல்லை. அவர்களுக்கு கோவிலுக்கு செல்வது பெரியதாக இல்லை. கார்லோவின் தாய் அக்குதீஸ்னர் என்றால் தாயை மனமாற்றியவர் கார்லோ. கம்ப்யூட்டர் ஜீன்ஸாக விளங்கினார். வெப்சைட் ஒன்றை உருவாக்கி அதை உலகம் முழுவதும் ஒரே தளத்தில் அனைவரும் காணும்படி அறிவை பெறும்படி ஆக செய்தார். கார்லோ உட்கன்யா என்னும் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு 2006 விண்ணகம் வென்றார். நான் இங்கு பேச வந்திருக்கும் புனித பெயர் புனித அன்னை தெரசா. ஆகஸ்ட் 26, 1910 அல்பேனியாவில் பிறந்தார். இயற்பெயர் ஆக்னஸ் கோஞ்சான் போஜாஜியோ. சேவை ஏழை எளியோருக்கும் நோயாளிகளுக்கும் அனாதைகளுக்கும் இறக்கும் தருவாயில் இருப்போருக்கும் 45 வருடங்களுக்கு மேலாக சேவை செய்தார். அமைப்பு 1950 கொல்கத்தாவில் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற கத்தோலிக்க துருவர சபையை நிறுவினார். விருதுகள் மற்றும் அங்கீகாரம் 1979 அமெரிக்காவில் நோபல் பரிசு பெற்றார். 2003 புனிதர் பட்டம் பெற்றார். பின்னர் 2016 கல்கத்தாவில் புனித தரசா என்று அதிகாரப்பூர்வமாக என்றும் அறிவிக்கப்பட்டார். செப்டம்பர் 5, 1997 அன்று இறந்தார். நான் இங்கு பேச வந்திருக்கும் புனிதர் பெயர் புனித அந்தோனியார். புனித பதுவை அந்தோனியார் அல்லது லிஸ்பன் நகர் அந்தோனியார் போர்ச்சுகலில் பிறந்தார். பிரான்சிஸ்கன் சபையில் குருவாக இருந்தார். அவர் தனது வாழ்நாளின் கடைசி பகுதியை இத்தாலியில் உள்ள பதுவை நகரில் கழித்ததால் அப்பெயரால் அழைக்கப்பட்டார். அவர் பல அற்புதங்களை செய்தவர், காணாமல் போன பொருட்களை தேடி தருவதற்கு உதவுபவர் என்ற நம்பிக்கையும் உண்டு. இவர் 1195ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி போர்ச்சுகல் லிஸ்பன் நகரில் பிறந்தார். இவரது இயற்பெயர் ரெஜினால்டு ஆகும். சபையில் இணைதல். முதலில் அகஸ்தியா சபையில் சேர்ந்தார். பிறகு 1720ஆம் ஆண்டில் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தார். புதிய பெயரை பெற்று கிறிஸ்துவ போதனைகளை பரப்ப வேண்டும் என்று விரும்பினார். வாழ்க்கை மற்றும் போதனைகள். அவர் தனது வாழ்நாளில்
டொமினிக் சாமியோ. இவர் 1842ஆம் ஆண்டு ஏப்ரல் 2ஆம் தேதி இத்தாலியில் பிறந்தார். இவர் சிறு வயதிலேயே ஆன்மீகத்தில் மிகவும் ஆர்வமாக இருந்தார். இவர் எளிமையான குடும்பத்தில் வளர்ந்தார். இவர் 1856 புனித ஜான் போஸ்கோவால் நிறுவப்பட்ட பள்ளியில் சேர்ந்தார். இவர் புனித ஜான் போஸ்கோவின் பக்தி மற்றும் புனிதமான நடத்தையால் மிகவும் ஈர்க்கப்பட்டார். பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்பது இவருடைய புகழிற்கு கூறும்.